எனக்கு கல்யாணத்து மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, இவ்வளோ வயசாகிட்டே போது இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் வந்தேன். உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, இல்லை உங்களையும் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? எனக்கும் கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உங்கள் ஃபோட்டோ பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஆல்ரெடி உங்களை தெரியும். எப்படி? இருங்க, இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நான் யாருன்னு சொல்கிறேன். நீங்கள் 10th A கிளாஸ் காசி தானே? ஆமாம். நீங்கள் B கிளாஸில் இருக்கிற முஸ்லீம் பொண்ணு சமீராவை தானே லவ் பண்ணீங்க? அவகிட்ட உங்கள் லவ் சொன்னீங்களா? எதுக்காக அவகிட்ட சொல்லலை? டே மச்சான், எப்படியாவது உன் மனசில் இருக்கதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிடு. இன்னைக்கு விட்ட என்றைக்குமே முடியாது. இந்த வருஷத்தோடு அவள் வேறு ஸ்கூல் மாறத கிளாஸில் வேறு பேசிக்கிட்டாங்க. டேய் மச்சான், சீக்கிரம் போய் சொல்கிறா. அவன் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரா, சீக்கிரம் போய் சொல்கிறா. டேய் போடா போடா. எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. சமீரா, என்ன இது? லவ் லெட்டர். நான் உங்களை லவ் பண்ணுறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்க பாப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. இப்போ எங்க பாப்பா வர டைம். நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்க. சரி ராமச்சான், பார்த்துக்கலாம். என்னடாச்சு சமீராக்கு? எதுவும் பிரச்சனை இல்லைடா? இல்லை ஓகே தானே? மச்சான், அவளை காப்பாற்ற முடியலையாண்டா. ஒருவேளை இப்போ உங்க சமீரா உயிரோட இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கங்கள்லாம் எழுதி முடிச்சாச்சுங்க. இப்போ திரும்ப எழுதுறதுக்கு பேனாவும் இல்லை, பேப்பரும் இல்லை. சரி, சமீராவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அந்த லெட்டர் பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஒருவேளை சமீரா மாதிரியே ஒரு பொண்ணு வந்தா அந்த லெட்டர் அந்த பொண்ணு கொடுப்பீங்களா? அது அவளுக்காக எழுதுனது, அது அவளுக்காக மட்டும்தான். அப்போ சமீராவே திரும்ப வந்தா? சமீரா வாடா.